போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது புதுசாக 2 ஆப்ஷன் வந்திருக்கு இப்போது. காம்பன்சேஷன் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று, இன்னொன்று வந்துட்டு கோர்ஸ் ஷெடியூல்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 பற்றி யாருக்குமே ஒரு பெருசாக என்னன்ட்டு ஒரு ஐடியாவே இல்லை. அதாவது காம்பன்சேஷன் சர்டிஃபிகேட்டை பற்றி நான் அந்த போன வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஷெடியூல்னு ஒன்று இருக்குது. அந்த கோர்ஸ் ஷெடியூல் வந்து என்னன்னு எனக்கும் தெரியல. ஜஸ்ட் நான் வந்து கூகுளில் தான் பார்த்தேன். அதில் வந்து இந்த மாதிரி காட்டிருக்கு. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். இதில் தான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அவங்களே வந்து இந்த மாதிரி கோர்ஸ் ஷெடியூல் சர்டிஃபிகேட்னா என்னன்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு தெரியல. யாரெல்லாம் ஆன்லைனில் படித்தாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணணுமா, பட் ஆஃப்லைனில் படிச்சிருப்பாங்கல்ல, இப்போது அவங்களுக்குலாம் வந்து இது வந்து அப்ளிகபிளா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ அவங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு பிளாங்க் பிடிஎஃப் வந்து ஜஸ்ட் சும்மா அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மற்ற டிகிரி, மற்ற நம்மளோட நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, ஸோ இதெல்லாம் எஃப்எம்ஜியோட ஸ்கோர் கார்டு, பாசிங் சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்து பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும்போது ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்மளை கிட்ட கேட்டால் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு இருந்துச்சு, நாங்கள் ஆஃப்லைனில் பண்ணியிருந்தோம், நான் ஆஃப்லைனில் தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்லாம் காட்டினீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான ஒரு கிளாரிட்டி இன்னும் யாருக்கும் கிடைக்கல. இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி என்ன புதுசாக வந்திருக்குன்னு இன்னும் தெரியல. ஸோ தெரியாதவங்களுக்குன்னா சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து ஏதாச்சும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதாவது கிடச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் சீ இன் another video. Bye.